சாட்விக் போஸ்மன் சொன்ன உடனே எல்லாருடைய மைண்ட்லையுமே கண்டிப்பாக பிளாக் பேந்தர் தான் வந்து நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ டிமாண்டிங் அந்த ரோலை ப்ளே பண்ணி கொடுத்த அந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் பிளாக் பேந்தர் ரோலுக்கே ஆடிஷனுக்கு போகல. அதுக்கு முன்னாடி கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி படத்துக்காக நம்ம டேவ் பட்டிஸ்டா ப்ளே பண்ண டிராக்ஸ் த டிஸ்ட்ராயர் ரோலுக்கு தான் எம்சிக்குள்ள ஆடிஷனுக்காகவே வந்திருக்காரு. ஒரு காமெடியாக இருக்க வேண்டிய ரோலை கூட இவ்வளோ டிட்டர்மினேஷனாக ப்ளே பண்ணுறாரு இந்த மனுஷன். இவர் இந்த ரோலை விட பிளாக் பேந்தருக்கு பெர்ஃபெக்டாக செட் ஆகும்னு சொல்லி சாரா ஹெலிஃபின் டிராக்ஸ் த டிஸ்ட்ராயராக சாட்விக் போஸ்மனை ஒதுக்கிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு ஆடிஷனே வைக்காம பிளாக் பேந்தர் ரோலுக்கு நம்ம சாட்விக் போஸ்மனை கேஸ் பண்ணாங்களாம். அண்ட் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரின்னு தான் சொல்லணும். நமக்கு எது கிடைக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும். He came in, if you can believe it, an audition for Drax. His audition is incredible because he took a character that was a bit goofy, a bit tortured, and he played him like a king. He absolutely played him with this ferocity and this dignity and this regalness that was not right for Drax. But when it came time to cast Black Panther, I was very sure of him for that role. And so in that case, we were unanimous and we made a beeline for him.